பழமையான காலத்தில் முருகுண்டு முனிவர் மற்றும் அவருடைய மனைவி சிவனை மனமார வேண்டி ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள். பிரம்மதேவன் அவர்களுக்கு தோன்றி இரு தேர்வுகளை வழங்கினார். ஒன்று, நீண்ட ஆயுள் கொண்ட ஞானமற்ற புத்திரன். இரண்டு, குறுகிய ஆயுள் கொண்ட ஆனாலும் சிவபக்தியால் விளங்கும் புத்திரன். இவை இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும்படி கூறினார். அதன்படி முனிவரும் பக்தியை தேர்ந்தெடுத்தார். அந்தத் தேர்வின் பின் பிறந்தான் மார்க்கண்டேயன். சிறுவயதிலிருந்தே ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜை செய்து வந்தான். அவன் உயிரின் மூச்செல்லாம் சிவபக்தி மட்டுமே. ஆனால் அந்த பக்தனின் ஆயுள் காலம் 16 வயது மட்டுமே. மார்க்கண்டேயனின் 16வது பிறந்த நாளும் வந்தது. அன்று யமன், மரண தெய்வம், தனது பாசக்கயிறுடன் வந்தான். அப்போதும் மார்க்கண்டேயன் பயப்படவில்லை. அவன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து ஓம் நமசிவாயா, சிவனே என்னை காப்பாற்று என்றான். யமன் தனது பாசக்கயிற்றை வீசினார். அந்தக் கயிறு சிவலிங்கத்தைத் தொட்டதும் அற்புதம் நிகழ்ந்தது. சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். கண்களில் கோபம், கையில் திரிசூலம். அவர் ஆர்ப்பரித்து கூறினார், என் பக்தனின் உயிரை எடுக்க நினைக்கிறாயா யமனே என்று கூறியபடியே சிவன் திரிசூலத்தால் யமனை தாக்கினார். யமன் வீழ்ந்தான். உலகம் நிலை தொலைத்தது. பின்பு தேவர்கள் வந்து சிவனை வேண்டினார்கள். யமனில்லாமல் உலகம் இயங்காது, தயவு செய்து அவரை மீட்டெடுக்கவும் என்று கூறினர். சிவபெருமான் யமனை உயிர்த்தெழுப்பினார். ஆனால் ஒரு மாபெரும் வரம் வழங்கினார். மார்க்கண்டேயன், நீ இப்போது மரணமற்றவன். உன் பக்தியால் நீயே காலத்தைக் கடந்தவன். மார்க்கண்டேயன் என்றும் 16 வயது சிறுவனாகவே பக்தியில் வாழ்ந்தார். சிவனின் நிழலில் பக்தி இருந்தால் இறப்பே தோல்வியடையும். ஓம் நமசிவாயா.